अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यन्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நமஸ்சர்வேभ्यः. நான்காவது அம்சத்துல இரண்டாவது அத்தியாயம். மேல அந்த வம்சம் வளர்றது, ககுத்மியினுடைய சரித்திரம், ரேவதியினுடைய பலராமனினுடைய விவாக சரித்திரமாச்சு. அதற்கு மேல இரண்டாவது அத்தியாயம் காண்பிக்கிறார். இது ராஜாக்களினுடைய வளர்ச்சி. இந்த அம்சமே ராஜாக்களினுடைய வம்சத்தை பற்றி சொல்லறதுதான். அதனால ஸ்ரீ பராசராக யாவச்ச பிரம்மலோகாத் ககுத்மி ரேவதோ நாப்யேதி தாவத் புண்ணியஜன சம்ஞாஹ ராட்சசாஹ தாமஸ்ய புரீம் குஷஸ்தலீம் நிஜக்னுஹு. இப்படி ககுத்மியானவன் அந்த பிரம்மலோகத்துக்கு போய் தன்னுடைய பொண்ண யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பிரம்மா கிட்டையே கேட்கலான்னு போன வேளையில அவனுக்கு பிரம்மாவின் மூலமா இந்த பலராமனுக்கு பண்ணி வைன்னு சொல்லி அந்த பலராமனுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வைத்தா முதல் அம்சம். இது முதல் சர்க்கம் முடிஞ்சது. இப்போ அதனுடைய மேல் கதைகளை காண்பிக்கிறார். அவன் பிரம்மலோகத்திலிருந்து நாப்யேதி, அவன் திரும்பி வரத்துக்குள்ள தாவத்து புண்ணியஜன சம்ஞாஹ ராட்சசாஹ. புண்ணியஜனர்கள், புண்ணியஜனன்னா ராட்சசாளுக்கும் பெயர் உண்டு. எப்படி அத புண்ணியஜனன்னா ராட்சசனை சொல்லறது? புண்ணியத்தையே பண்ண மாட்டாளே, பின்ன அவ புண்ணியமான எந்த விதமான காரியத்தையும் பண்ண மாட்டாளே, பின்ன அவளை போய் புண்ணியஜனர்கள் அப்படின்னு நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிருக்தி எப்படி சொல்லுவாள் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைக்கு நாம மங்களவாரம்னு சொல்றோம் பாருங்க. ஆனா ஒரு மங்கள காரியத்தையாவது நாம அன்னைக்கு பண்றோமோ? யாரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மங்கள காரியம் பண்றதே இல்லை. ஆனா அவளை அந்த நாளை புண்ணிய இது மங்களவாரம்னு சொல்ற மாதிரி இதுக்கு விபரீத லட்சணான்னு பெயர். இதே இந்த அர்த்தத்திலேயே சுவாமி கூட யதிராஜ சப்தத்தில முதல்ல குரு பரம்பரைய சொல்ற. அப்படி குரு பரம்பரைய சொல்லிண்டே வரும் பொழுது உய்யக்கொண்டார சொன்னார். அதாவது நாதமுனிகள் உய்யக்கொண்டார். அடுத்தது மணக்கால் நம்பிய சொல்றார். மணக்கால் நம்பிய சேவிக்கச்சே என்னன்னு சொல்றார்? அவருக்கு ஸ்ரீராம மிஸ்ரர்னு திருநாமம். அவர் ஸ்ரீராம மிஸ்ரஹாங்கிறதெல்லாம் நம்ம ஆச்சாரியாள்னு சொல்றோம் பாருங்க. தேவநாதாச்சாரியாஹா, அதே மாதிரி ராஜகோபாலாச்சாரியாஹான்லாம் தானே சொல்றோம். அந்த ஆச்சாரிய சப்தத்தை ஒரு மரியாதைக்காக வைக்கிறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு இருக்கு. அந்த மாதிரி மிஸ்ரங்கிறது ஒரு ஒரு மங்களத்தை இது மரியாதையை குறிக்கிறதான ஒரு சொல். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு இருக்கும். சில இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு பதம் இருக்கும். பக்தாங்கிறது கூட மரியாதையை குறிக்கக்கூடிய சொல். அப்ப அவருக்கு ஸ்ரீராம மிஸ்ரர்
அப்படின்னு நம்மளுடைய இதுல சொல்லணுமானா அவர் ஸ்ரீராமாச்சார் அப்படின்னு. அவருக்கு அதனால ஸ்ரீராமன் திருநாமம். சுவாமி அந்த பதத்துல விளையாடுறார். என்ன அற்புதமான ஸ்லோகம் பாருங்க. வெறும் அனுஷ்டு ஸ்லோகத்துல அந்த பாண்டித்யம், அந்த கவிதா, அந்த சாதுரியம் இதெல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் இல்லாமல் வராது, அல்லது எம்பெருமானாகவே இல்லாதவாளுக்கு வராது. அவர் காண்பிக்கிறார். அந்த இவர் யாரு அப்படின்னார். மணக்கால் நம்பி யாருன்னார். அனுஜித, ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், உங்களுக்கு எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கும். அனுஜித க்ஷமாயோகம் அபுண்யஜன பாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம். அதையே அஸ்பிருஷ்டமதிராகம் தம் அப்படின்னு கூட பாடம் உண்டு. அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துரியம் உபாஸ்மஹே. ராமம் துரியம் உபாஸ்மஹே, நான்காவது ராமனை நாங்கள் சேவிக்கின்றோம். துரியம் ராமம் உபாஸ்மஹே. துரியன நாலாவது, துரியாசிரம ஸ்வீகாரம் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப துரியம் ராமம் உபாஸ்மஹே, நான்காவது ராமனை நாங்கள் உபாசிக்கின்றோம். அங்க நான்காவது ராமன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா ஒரு 3 ராமர்கள் இருந்திருக்கான்னு தெரியறதோ இல்லையோ, அந்த 3 ராமர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அது சுவாமியினுடைய அழகு பாருங்க. அந்த 3 ராமர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சு முன்னாடி 3 ராமர்கள் இருந்திருக்கா. அவ 3 பேருமே கூட எம்பெருமானனுடைய அம்சாவதாரங்களோ ஸ்வயம் அவதாரங்களோ இருக்கக்கூடியவர்கள். அப்போ நாம மத்ய கூர்ம வராஹஸ்ச வாமனோ நாரசிம்ஹோச்ச வாமனா ராமஸ்ச ராமஸ்ச ராமஸ்சன்னு 3 ராமன் அந்த தசாவதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் வருதோ இல்லையோ, அதுல அந்த மத்ய கூர்ம வராகம், அதுக்கப்புறமா நிருசிம்மன், அதுக்கப்புறமா வாமனன், அதுக்கப்புறமா பரசுராமன், ராமன், அதுக்கப்புறமா பலராமன், கிருஷ்ணன், கல்கி. இதுக்கு ஸ்லோகம் சொல்லும் பொழுது ராமோ ராமஸ்ச ராமஸ்சன்னு தான் ஸ்லோகம் சொன்னான். அதுல நாம புரிஞ்சுக்கணும், முதல் ராமன்கிறது பரசுராமன், மத்திய ராமன்கிறது தாசரதி ராமன், அந்திய ராமன்கிறது பலராமன். அப்போ 3 ராமர்கள் எங்களுக்கு பிரசித்தமானவாள். அந்த 3 ராமர்களை காட்டிலும் விலட்சணமான 4வது ராமனை நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு தேசிகன் காண்பிக்கிறார். இந்த 4வது ராமன் தான் நாம இப்ப சொல்லிட்டு இருக்கக்கூடியதான ஸ்ரீராம மிஸ்ரர்னு சொல்லப்படக்கூடியதான மணக்கால் நம்பி. என்னன்னு காண்பித்தார் அப்படின்னா, அனுஜித க்ஷமாயோகம். அந்த முதல் ராமன் ஒருத்தன் இருந்தாரே, அவர் யாருன்னா, அவர் உஜ்ஜித க்ஷமா யோகத்தை கொண்டவர். அதாவது க்ஷமான்னா பூமின்னு ஒரு அர்த்தம், க்ஷமான்னா பொறுமைன்னு ஒரு அர்த்தம். அப்ப க்ஷமா யோகத்தை, அதாவது பூமியினுடைய சேர்க்கை அல்லது பொறுமையினுடைய சேர்க்கை, இந்த பொறுமையோடு கூடியிருத்தல் அல்லது பூமியோடு கூடியிருத்தல், அத உஜ்ஜிதர் அவர் விட்டவர். ஏன்னா அவர் எல்லா திருசப்த கிருத்வா க்ஷிதிம் தத்வா கர்மணி தட்சிணாம் வசனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன் அப்ரஹ்மண்யம் அபாகரோது பகவான் அப்ரஹ்ம கீடம் முனிஹி. அந்த ராமன் இருக்காரே, அதாவது பரசுராமன், அவர் க்ஷமா யோகத்தை, அதாவது பூமி அல்லது பொறுமை இதனுடைய சேர்க்கையை விட்டவர். அவர் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்தார். அப்ப ஜெயித்தவாள் அத்தனை பேருடையதான பூமியும் இவர் கைக்கு வந்தது. ஆனா வந்த பிறகு அவர் ஒரு யாகம் பண்ணி சர்வஸ்வ தானம் பண்ணார். மொத்த சொத்தையும் தன்னுடையது எல்லாத்தையும் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்னா சுவாமி காண்பிக்கிறார், வச்சன தத்வா கர்மணி தட்சிணாம் வச்சனதாம். கர்மணி கொச்சன தாம் தத்வா, இதெல்லாம் ஒவ்வொரு பதத்திலையும் தேசிகனுடைய அழகு. அவர் என்ன யாகம் பண்ணார் அப்படின்னார், கொச்சன கர்மணின்னர், ஏதோ ஒரு கர்மாலே அப்படின்னு சொன்னார். இந்த ஏதோ ஒருங்கிறது வாச்சா மகோச்சரம், பெருமையானது, புண்ணியமானதுன்னு அர்த்தம் இல்லையானா. கர்மணி கொச்சன தத்வா, அந்த யாகமாகிற கர்மால ஓரிடத்திலே
ஏதோ ஒரு இடத்திலே அதை கொடுத்து, அந்த பூமியை கொடுத்து, அங்க ஏதோ ஒரு இடம் அப்படின்னார். அவர் கஷ்யப்ப மகர்ஷி தான் அவர் ரொம்ப நல்ல உத்கிருஷ்டமானவா யாருன்னு பார்த்தாராம். அப்போ கஷ்யப்ப மகர்ஷி தான் உத்கிருஷ்டமானவர்னு பார்த்தாராம். அவ்வளவு உத்கிருஷ்டமானவராக பெயர் சொல்ல மாட்டாத அளவுக்கு இருக்கிறவரா. அதனால ஓரிடத்திலே ஒரு வாச்சா மகோச்சர மகிமாவதி கஸ்மின்சித் ரிஷவ் கஷ்யபாட்சியே, ஒரு ரிஷி இடத்துல கஷ்யப்பர்னு பெயர் கொண்ட இடத்துல அதை தானத்தை பண்ணாராம். அதனால பூமிக்கு கஷ்யப்பரிடமே சார்ந்தவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு காஷ்யபி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அவளுக்கு. இப்போ முதல் ராமன் பரசுராமன், அவன் அதாவது க்ஷமா பூமி, அதனுடைய சேர்க்கை அவனுக்கு இருந்ததை அத்தனை ராஜாக்களையும் ஜெயித்து அதை விட்டுவிட்டவன், அதை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டான். அதனால அவனுக்கு க்ஷமா யோகம் உஜ்ஜிதம் விடப்பட்டு விட்டது. விடப்பட்ட பூமியினுடைய தொடர்பை உடையவன். இன்னொரு அர்த்தம், அவருக்கு அந்த ராஜாக்களை பார்த்தாலே கோபம், அந்த காரணத்தினால அவருக்கு பொறுமை கொஞ்சம் கூட இல்லாதவர் அப்படிங்கிறதுனால பொறுமையின் சேர்க்கையை விட்டுவிட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு புகழா சொல்றது, ஒண்ணு அயசஸா சொல்லணும். கொஞ்சம் கூட பொறுமை இல்லாதவர்ங்கிறது அவருடைய நிந்தா ரூபமானது. இன்னொன்னு அவரை பெருமையா சொல்றது. ஆனா இங்க நிந்தா ரூபமானதை தான் நாம எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற இடங்களுக்கும் அதுதான் புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டதான் நிந்தைகளுக்கெல்லாம் இடமில்லாதவர்னு இவரை காண்பிக்க போறார். அப்போ உஜ்ஜித க்ஷமா யோகர், அதாவது பொறுமையின் சேர்க்கையை விட்டுவிட்டவரான முதல் ராமன். ரெண்டாவது ராமன் யாருன்னு, அவர் பேர்ல என்ன சுவாமி தோஷம் சொல்றது? அந்த தோஷம் எங்க ஸ்ரீராம மிஸ்ரர் இடத்துல இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்னார். என்ன அற்புதம் பாருங்க. அதுதான் தேசிகன். அது தேசிகன் மாத்திரம் இல்ல, அது சம்ஸ்கிருதம். அது சம்ஸ்கிருதம் மாத்திரம் இல்ல, ஹயக்ரீவன் சொல்றான். அதனால வந்திருக்கிறது இந்த பதங்கள் எல்லாம். அப்புண்ணிய ஜனபாதகம், எங்க ராமனுக்கு ஒரு தோஷம் சொல்லலாமானால் நன்னா சொல்லலாம் சுவாமின்னு தேசிகன். என்னன்னார், அவர் புண்ணிய ஜன பாதகரா இருந்தார் அப்படின்னு. என்ன சுவாமி இது, ராமன் போய் புண்ணிய ஜனால பாதிக்கிறாருன்னு சொல்லலாமான்னார். புண்ணிய ஜனங்கள்னு ராட்சசாளுக்கு ஒரு பெயர் உண்டு. ஏன்னார், புண்ணியமே பண்ண மாட்டா. எப்படி செவ்வாய்க்கிழமைக்கு நாம மங்களவாரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி அப்புண்ணிய ஜன, இவர் ராமன் புண்ணிய ஜன பாதகனா இருந்தான். மேலோட்டமா பார்த்தீங்களான்னா புண்ணிய ஜனங்களை போய் பாதிப்பவன்கிறதான தோஷம் வருது. அந்த தோஷத்தை போக்குறதுக்கு ராட்சசர்களை பாதிப்பவன் அர்த்தம். அப்ப புண்ணிய ஜனங்களை போய் பாதிக்கை அப்படிங்கிற ஒரு தோஷத்தை கொண்டவன் ராமன். ஆனா ஸ்ரீராம மிஸ்ரரிடத்துல பிரபத்தி ஆகிறதான சாஸ்திரத்தை அனுஷ்டித்த எந்த ஒரு புண்ணியாத்மாக்கள், கிருதகிருத்தியர்கள், வித்வான்கள் உண்டோ அவளை புண்ணியாத்மாக்கள், கிருதகிருத்தியர்கள், அனுஷ்டித கிரதுஷதர்கள், ஆயிரக்கணக்கான யாகத்தை பண்ணவா, கிருதகிருத்தியர்கள், செய்ய வேண்டியதை செய்தவாள், வித்வான்கள், இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய பிரயோகங்கள். சுவாமி தேசிகன் சிலரை ரகசியங்கள்ல காண்பிச்சதான பிரயோகங்கள். அப்படி யார் புண்ணிய ஜனங்கள் உண்டோ அந்த புண்ணிய ஜனங்களை ஒரு நாளும் பாதிக்காதவர் இவர். அவரிடத்துல முதல் தோஷம் பரசுராமனிடத்திலே அவன் க்ஷமா யோகத்தை, பொறுமையின் சம்பர்க்கத்தை விட்டுவிட்டவன். இவர் பொறுமையின் சம்பர்க்கத்தை விடாதவர். இரண்டாவது ராமன் புண்ணிய ஜனங்களை பாதித்தவன். இவர் புண்ணிய ஜனங்களை பாதிக்காதவர். அப்படின்னா அவளை காப்பாத்துறவர் அப்படின்னு அர்த்தம். சாது பிருந்தாவனே ஸ்திதம்னு ஆளவந்தார் விஷயத்துல காண்பிப்பார். அந்த அர்த்தம் தான் இதுக்கு. அது அந்த ஸ்லோகத்துக்கு வேற எங்கேயாவது ஒரு அவகாசம் வரும்போது சொல்லலாம். எல்லாமே குட்டி குட்டியான அனுஷ்டுப்பான ஸ்லோகங்கள், அருமையான ஸ்லோகங்கள். அடுத்தது மூணாவது ராமனுக்கு என்ன தோஷம், எந்த தோஷம் இவரிடத்துல இல்லைனார். அஸ்பிருஷ்ட மத ராகம் தம், அவனுக்கு மூணாவது ராமன் நேற்றுக்கு தான் அவனுக்கு கல்யாணம் ஆகி வந்திருக்கான்னு இப்ப சொன்னோமே பலராமன், அவனுக்கு கொஞ்சம் அவனெல்லாம் இங்கிலீஷ்ல ஹாட்டின்னு சொல்லுவா, HAUGHTY, உத்ததம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடியவா, தாங்கிறதான எண்ணம் கொண்டவா, அகங்காரமா இருக்கக்கூடியவா, அவ தாழ்ந்து போகிறதுங்கிறது இல்லாதவா அப்படிங்கிறது. அந்த உத்ததம், அந்த கொழுப்பு, அந்த தர்ப்பம், அந்த தன்மை அவளுக்கு உண்டா. மத, பீமன், துரியோதனன், கர்ணன், இவர் பரசுராமன், இவெல்லாம் அந்த கோஷ்டியில சேர்ந்தவா. அதனால நாயக்கர்களையே, அதாவது உதாத்தன் ராமன் மாதிரி, உத்ததன் பீமன் பலராமன் முதலியவா, உத்தத, லலிதா, சாந்தான்னு 4 வகையா நாயக்கர்களை சொல்லுவா. அதுல
இவாள்லாம் உத்தத்தம் ஔத்தத்தியம் கொண்டவா, கொழுப்பு கொண்டவா, அகங்காரம் கொண்டவா, தன்னைத்தானே அதிகமா பேசிக்கிறவா, செருக்கு கொண்டவா, இதெல்லாம் அந்த மதம் அவருக்கு உண்டு. அது தவிரவே அவர் கள்ளு குடிக்கிறவராம், அந்த மதமும் அவருக்கு உண்டு. அதே மாதிரி ராகம், ரேவத்தின்னா பைத்தியமா அவர், ரேவதி லோச்சனாங்காம் அப்படின்னா காளிதாசன். அப்போ அவருக்கு மதமும் உண்டு சுவாமி. ராகம், ராகம்னா பற்று, காதல் அப்படிங்கறதான அர்த்தம். இந்த மதம்ங்கிற தோஷமும் பற்று, ராகம் அப்படிங்கிற சங்கம் அப்படிங்கிற தோஷமும் கொண்டவர் அந்த அந்த பலராமன். ஆனா இவருக்கு மதம், செருக்கு, ராகம், பற்று இது ரெண்டுமே இல்லாதவர். அஸ்பிருஷ்ட மதராகந்தம். அப்போ 3 ராமர்கள் கிட்ட இருந்தும் இருக்கக்கூடிய தோஷங்களை தவிர்த்தவரான 4வது ராமன். 3 பேர்கிட்டையும் ஒரு தோஷம் இருக்கு, அந்த தோஷமே இல்லாதவர் அப்படின்னு சொல்லும் போது ராமனிடத்துல போய் என்ன தோஷம் இருக்குன்னா புண்ணியஜன பாதகம் பண்ணவன். அப்ப புண்ணியஜனன் அப்படின்னு சொன்னா சுவாமியினுடைய திருவுள்ளம் ராட்சசர்கள் அப்படின்னு அத்தனை பேரையும் புண்ணியஜனால அடிச்சாளாம். அதனால புண்ணிய ஜனங்களை போய் புண்ணிய ஜனசம்ஞாக ராட்சசாக இந்த மாதிரி உபன்யாசங்களை புண்ணிய ஜனம்ங்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் நம்ம சொன்னோம்னாக்க நீங்க என்னன்னு நினைச்சுக்க வேண்டாம். இப்படி எல்லாம் இருக்கு, அதுல எவ்வளவு தூரம் அழகு இருக்கு பாருங்க சம்ஸ்கிருதத்துல தேசிக இடத்துலங்கிறத பாருங்கிறதுக்காக சொல்லறது. அப்போ புண்ணிய ஜன நாம ராட்சசாக, புண்ணிய ஜனர்கள்னு பெயர் கொண்டதான ராட்சசர்கள் அந்த ககுத்மி இருந்ததான குஷஸ்தலி பட்டணத்தை நிஜக்னுஹு அவ அடித்தார்கள். தச்சாஸ்ய பிராத்ருஷதம் புண்ணிய ஜனத்ராசாத் திசோ பேஜே. அந்த ககுத்மி 100 பிராத்தாக்களோட பிறந்தவன் அப்படின்னு பார்த்தோம். அவனுடைய மிச்ச 100 பிராத்தாக்களும் இந்த புண்ணிய ஜனங்களான அரக்கர்கள் பண்ணக்கூடியதான கஷ்டத்தை தாங்காமல் வேற திசைகளுக்கு ஓடிவிட்டார்கள். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்களான்னா ஒரு 30-40 வருஷமா நம்ம தேசத்துல படிச்ச படிப்புக்கு சேர இங்க வேலை கிடைப்பதில்லை. ஏன்னா நூத்தனமான புண்ணிய ஜனங்கள் நூத்தனமானதான முறையில இவன் மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக ரிசர்வேஷன்ங்கிறதான முறையில ஒண்ணு பண்றான். அப்போ அவள்லாம் என்ன பண்ணா, புண்ணிய ஜன பாதிதர்களா பல இடங்களுக்கு போய் சேர்ந்தார்கள். அமெரிக்கா முழுக்க இந்தியன் இருக்கான், மற்ற தேசங்கள் முழுக்க சிங்கப்பூர்ல பிராமணால் இருக்கா, அதாவது இவாள்லாம் இருக்கா. ஏன்னா வேற வழி இல்லை, இங்க ஒண்ணும் இடம் இல்லை, புண்ணிய ஜன பாதா ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தானே ஏதோ ஒரு பிரகாரத்துல. அந்த மாதிரி ஒரு துஷ்டன் ஒரு துஷ்டனா இருந்தா பரவாயில்ல, புண்ணிய ஜன நாமக்காக நிறைய புண்ணிய ஜனங்கள் நிறைய ராட்சசாள் ராஜா இல்லாமல் இருந்தா அந்த இடத்துக்கு வந்துடுவானா. அராஜகம் கஷேத்திரம்னு வால்மீகி காண்பிக்கிறார். அதனால ராஜா இல்லாததான கஷேத்திரத்துக்கு புண்ணிய ஜனங்கள் அத்தனை பேரும் இதை தாக்கினா அங்க இருக்கக்கூடியவாள்லாம் அந்த காலத்துல ராட்சசர்கள் தாக்குற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த டெபாயிட்ஸ்ன்னு சொல்ற பாருங்க, கொள்ளைக்காரர்கள், அவ தாக்கினா கிராமத்தை விட்டு ஓடினா, இப்ப ஊரை விட்டு ஓடினா எல்லா திசைகளுக்கும் போய் சேர்ந்தா. இந்தியாலேயே பல இடங்கள்ல போய் சேர்ந்தா. இன்னைக்கு இந்தியாவையே விட்டுட்டு எல்லாரும் பல தேசங்களுக்கு போறாள். புண்ணிய ஜன திராசாத்து திசோ பேஜே. அவனுடையதான 100 பிராத்தாக்களும் அந்த புண்ணிய ஜனங்கள் பண்ணதான தொல்லையை தாழாதவர்களாய் பல்வேறு திசைகளிலே போய் சேர்ந்தார்கள். ததன்வயாச்ச க்ஷத்ரியாக சர்வதிக்ஷு அபவன். அப்படி அங்கங்க போனா அங்கங்க அவாவாளினுடையதான வம்சம் வந்தது. இப்ப பாருங்க, நீங்க இதுல பாத்தீங்களான்னா அமெரிக்கா முழுக்க நிறைய இந்திய வம்சாவளியினர் இருக்கு, அங்கேயே பிறந்து வளர்ந்தவா அப்படின்னு. கமலா ஹாரிஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறவங்கள பாக்குறோமோ இல்லையோ. அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்களான்னா ரொம்ப நாளா போயிருக்கா, முன்னாடியே போயிருக்கா. இன்னைக்கு சொல்லக்கூடிய மேற்கு இந்திய தீவுகள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவன் பேரெல்லாம் சந்திரபால் அப்படின்னு இருக்கும், காளி சரண் அப்படின்னு இருக்கும். எல்லாரும் இங்கே இருந்து இந்தியால இருந்து அங்க போனவன் இங்கிலீஷ்காரன் காலத்துல அவளுக்கு காலனைஸ் பண்ணறதுக்காக போனான்னு நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம். அப்போ அங்க போய் அங்க குடும்பத்தை உற்பத்தி பண்ணா அந்த மாதிரி இவாளினுடையதான குழந்தைகள் ததன் வயாஸ்திரியா சர்வதிக்ஷ்வபவன். எல்லா விஷயங்களிலேயும் அவனுடைய வம்சத்தை சார்ந்த ராஜாக்கள் இருந்தார்கள். அதுல இன்னொரு பிள்ளை விருஷ்டஸ்யாபி வாரிஷ்டகம் க்ஷத்ரம் அபவத். விருஷ்டன்னு ஒரு பிள்ளை,
அதாவது இதுக்கு முன்னாடி படிக்கப்பட்டதான வம்சத்துல விருஷ்டன் ஒரு பிள்ளை, அந்த விருஷ்டனினுடைய வம்சத்துல வந்தவாள் வாரிஷ்டகர்கள் அப்படின்னு இருந்தார்கள். நாபாகஸ்யாத்மஜோ நாபாக சம்ஞா அபவத். நாபாகன் மனுவினுடைய ஒரு பிள்ளை, அந்த நாபாகனினுடையதான பிள்ளை நாபாகன்னே பெயர் கொண்டிருந்தான். நாபாகஸ்யாத்மஜோ நாபாக சம்ஞா அபவத். நாபாகன்னே பெயரை கொண்டிருந்தான். அந்த நாபாகனுடையதான பிள்ளை அம்பரீஷன். தஸ்யாம்பரீஷா, அவனுடையதான பிள்ளை அம்பரீஷன். அம்பரீஷஸ்யாபி விரூபா அபவத். அம்பரீஷனிடம் இருந்து விரூபன் அப்படின்னு ஒரு பிள்ளை வந்தான். விரூபாத்து பிருஷதஸ்வோ ஜக்ஞே. விரூபனிடமிருந்து பிருஷதஸ்வன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். ததச்ச ரதீதராஹா, அவனுடைய பிள்ளை ரதீதரன். இந்த ரதீதரனை பத்தி ரொம்பவும் பிரசித்தமானதான ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னர். என்னன்னர்? ஏதே க்ஷத்ர பிரசூதா இவை புனச்சாங்கிரசா ஸ்மிருதாக ரதீதராணாம் பிரவராக க்ஷத்ரோபேதா த்விஜாதயாஹ. ரதீதமௌ வேதத்துல ராதந்தரம் ரதந்தரம் ராதந்தரம்னு சாமெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ரதீதராள் அப்படிங்கிறவாளா இவா ரதீதரங்கிறவனுடைய வம்சத்தை சேர்ந்தவாள். அந்த ரதீதரனுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு சுவாமின்னார். என்ன? அத்ராயம் ஸ்லோகாக, அவனை பத்தி இந்த இடத்துல ஸ்லோகம்னா கொண்டாடப்படக்கூடியதான வச்சனம். என்னன்னர்? ஏதே க்ஷத்ர பிரசூதாவை புனச்சாங்கிரசா ஸ்மிருதாக. இந்த ரதீதரனினுடைய வம்சத்துல வந்தவர்கள் க்ஷத்ர பிரசூதாக, அவள்லாம் க்ஷத்ரியர்கள். மனுவினுடையதான பிள்ளை விருஷ்டன், விருஷ்டனினுடைய வம்சத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவன். நாபாகன், நாபாகனுடைய பிள்ளை நாபாகன். அந்த நாபாகனினுடையதான பிள்ளை அம்பரீஷன். அம்பரீஷனுக்கு விரூபன், விரூபனுக்கு பிருஷதஸ்வன், பிருஷதஸ்வனுடைய பிள்ளை ரதீதரன். அப்போ இவெல்லாம் மனுவினுடைய வம்சத்துல வந்திருக்கக்கூடியதான ராஜாக்கள். அப்போ அவனுக்கு அந்த ரதீதரனினுடைய பெருமை என்னன்னா, அவ க்ஷத்ரியர்கள். ஆனா அங்கிரச ஸ்மிருதாக, ஏதோ ஒரு தொடர்பு அங்கிரசாளோட கூட, நம்ம சுத்த பிராமணாள். அந்த சுத்தமானதான அங்கிரஸ் வம்சத்திலே இவாளுக்கு ஏதோ ஒரு அம்மாவின் மூலமா வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தொடர்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. ரதீதராணாம் பிரவராக க்ஷத்ரோபேதா த்விஜாதயாஹ. அதனால அங்கிரஸ் தொடர்பு வந்ததுனால பிராமணர்கள், ஸ்வயம் க்ஷத்ரியர்கள், இப்படி அவர்கள் எல்லாம் பிரம்ம க்ஷத்திரம் ரெண்டு தன்மையும் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். விஸ்வாமித்திரர் நாம பிரம்ம ரிஷின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி அவர்களுக்கு ரதீதரர்கள் ராஜாக்கள் வம்சத்திலே வந்தவர்கள். ஆனால் ஒரு விதமானதான பிராமணனான அங்கிரசினுடைய தொடர்பினாலே அவர்கள் க்ஷத்ரோபேதா த்விஜாதயாக, க்ஷத்ரியத்தோடு கூடியதான பிராமணர்கள் ஆகிறார்கள் இந்த ரதீதரனினுடைய வம்சத்திலே வந்தவர்கள். அப்படின்னா ரதீதரனுடைய அம்மா, அப்படி அவனுடைய மனைவி, அப்படி ஏதோ ஒண்ணு இருக்கணும். அங்கிரசினுடைய வம்சத்தை சார்ந்தவாளா. ஸ்ருதவதஸ்ச மனோஹோ ஸ்ருதவதஸ்ச மனோஹோ இக்ஷ்வாகுர்க்ராணத புத்ரோ ஜக்ஞே. அந்த மனு, அந்த மனுவினுடைய வம்சத்துல 10 பிள்ளைகளை சொல்லி அவர்களினுடைய வம்சத்துல நாபாகன் ஒருத்தனம் தான், அவனுடைய பிள்ளை அம்பரீஷன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு பிள்ளையா சொல்லிட்டே வந்தான். அந்த மாதிரி 10 பிள்ளைகளுக்கு மேல ஒரு நாள் மனு வெறும தும்மினாரா. சுதவதாஹா அப்படின்னா தும்மினது அப்படின்னு அர்த்தம். அப்படி தும்மின பொழுது அவருடைய மூக்கு வழியா ஒருத்தன் வந்தானா. சுதவதஸ்ச மனோஹோ இக்ஷ்வாகு புத்ரோ ஜக்ஞே கிராணதாக. அவருடைய கிராணம் மூக்கிலிருந்து சுதவதாக அவர் தும்பிய பொழுது ஒருத்தன் பிறந்தான். அவனுக்கு இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்குங்கிறதுக்கே என்ன அர்த்தம்னா சுதத்தினாலே வந்தவன். ஸ்வ அப்படிங்கறதான தாத்து அங்க இருக்கு. அதனால அவனுக்கு இக்ஷ்வாக்கு, அதாவது தும்மியதால் வந்தவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இக்ஷ்வாக்கு மகா 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 பிரசித்தமானவன். இப்ப பாருங்க, நம்ம ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு இக்ஷ்வாக்கு குலதனம் அப்படின்னு பெயர்.
இக்ஷ்வாக்கு குல தனம் ராஜா அப்படின்னு வால்மீகியினுடைய பிரயோகம் இது. தன்னுடையதான திருவாராதன பெருமாளான ரங்கநாதனை கொடுத்து அனுப்பினாராம் பெருமாள். தன்னுடைய பட்டாபிஷேகத்துல வால்மீகி இவனுக்குன்னு வால்மீகி காண்பிக்கிறார், விபீஷணனுக்குன்னு கொடுத்து அனுப்பிச்சார்னு வால்மீகி சொல்றார். அப்ப சொல்லும் பொழுது இக்ஷ்வாக்கு குல தனம், இக்ஷ்வாக்கு காலத்திலேருந்து ஆராதனம் பண்ணி கொண்டு வந்த பெருமாள். இப்ப பாருங்க, இக்ஷ்வாக்குவ சொல்றோம், நான் பின்னாடி ராமன் வரப்போறார். இக்ஷ்வாக்குல இருந்து ராம பர்யந்தமானதான ராஜாக்களால ஆராதனம் பண்ணி கொண்டு வந்ததான பெருமாளை ஜன்மனா ராட்சசனா இருக்கக்கூடியவனுக்கு, ஜன்மனா ராட்சசன்னா அவனுடைய அம்மா ராட்சசி, அவ அப்பா பிராமணர் தான், விஸ்ரவஸ்ன்னு அவருக்கு பெயர். அந்த விஸ்ரவஸ்னுடையதான பிள்ளை ஆனா குருஞ்சாங்கிற ராட்சசியோட சேர்ந்தார். அப்போ குருஞ்சாங்கிற ராட்சசியோடு சேர்ந்து விஸ்ரவசுக்கு பிறந்ததானவர்கள் 3 பேர், 4-5 பேர், நிறைய பேர். ஆனா ராவணன், கும்பகர்ணன், இவன், அப்புறமா இவளும், அந்த இவோ பேர் என்ன, அந்த இவோ கும்பகர்ணன் மூக்காரத்தானே சூர்பனக்கா, அவள்லாம். அப்போ இக்ஷ்வாக்குங்கிறவருக்கு அவருடைய பிறப்பு எப்படிதான் அயோனிஜர்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு லூசுத்தனமா இருக்கே சார், என்ன ஒரு தும்மினாராம் குழந்தை வந்தது அப்படிங்கிறது, அதுவும் மூக்குல இருந்து வந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு ரசிக்கிற மாதிரியே இல்லைங்கிறதா நாம நினைக்கலாம். ஆனா அதுல நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, மற்ற பிற ராஜாக்கள் எல்லாம் இப்ப வர்ணிச்சாரோ இல்லையோ, அவ எல்லாரும் யோனிஜாள்னா இக்ஷ்வாக்கு அயோனிஜன். அவனுக்கு பெருமையை காண்பிக்க போறாரு. இப்போ அவனுக்கு என்ன பெருமை, அவன் வம்சத்துல பெருமாள் பிறந்தாருங்கிறதே பெருமை, அவனுக்கு ரங்கநாதன் ஆராத்திய தேவதையாக இருந்தாருங்கிறதே பெருமை. வேற என்ன பெருமை வேணும்? அந்த இக்ஷ்வாக்கு நாம மூக்குனாலே வந்தவன் அப்படிங்கிறத காட்டிலும் அவன் அவ்வளவு பெருமைகளை கொண்டிருக்கக்கூடியவன்கிறது பின்னாடி நம்மளுக்கு தெரிய போறது. சுதவதமனோர் இக்ஷ்வாக்கு புத்திரோ ஜக்ஞே கிராணதாக, அவருடையதான சுதவதாக அவர் இது பண்ண பொழுது அதுல இருந்து அவருடையதான் கிராணத்தாக மூக்கிலிருந்து பிறந்தான். அவன் தான் இக்ஷ்வாக்கு. தஸ்ய புத்திரசத பிரதானாக விகுக்ஷி நிமி தண்டாட்சியாஸ்திரய புத்ரா பபூஹு. அவனுக்கு நூற்றுக்கணக்கானதான பிள்ளைகள்ல விகுக்ஷி, நிமி, தண்டன் அப்படின்னு 3 பிள்ளைகள் பிரதானமானவர்களா இருந்தா, சகுனி பிரமுகாக 50 புத்திராக உத்தரபதா ரக்ஷிதாரோ பபூஹு. அதுல இந்த 3 பேர் பிரதானமான வாழ். யாருன்னார்? விகுக்ஷி, நிமி, தண்டன். இக்ஷ்வாக்குவினுடைய 3 குமாராள், 100 குமாராள். அதுல இவா 3 பேர். சகுனி பிரமுகா 50 புத்திரா உத்தரபதா ரக்ஷிதாரோ பபூஹு. இன்னொரு சகுனியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு சில பிள்ளைகள், ஒரு 50 பிள்ளைகள் வடக்கு பக்கத்து ராஜ்யத்தை எல்லாம் பரிபாலனம் பண்ணறதுக்காக நியமிக்கப்பட்டார்கள். 50 புத்திராக உத்தரபத ரக்ஷிதாரோ பபூஹு. வடக்கு பக்கத்தினுடையதான காவலாளிகளாக, அதாவது ரட்சகர்களாக, அரசர்களாக நியமிக்கப்பட்டார்கள். 40 தட்சிணாபத பூபாலாக 40 40 அஷ்டன்னா 8 48 குழந்தைகள் தட்சிணாபத பூபாலாக தெற்கு பக்க பூமியை காப்பாற்றுவதற்காக இக்ஷ்வாக்குவினால் நியமிக்கப்பட்டார்கள். அவனுக்கு 100 குழந்தைகள்னு சொன்னோமே, அடைய தோப்பனார் எப்ப பார்த்தாலும் சாய்க்கிறது. இப்போ ஒருத்தரை சொல்லும் பொழுது சஹஸ்ர சீருஷா புருஷா அப்படிங்கிறோம். அப்படின்னா 1000 தலைகளை கொண்டவன் அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு 1001வது தலை இல்லைன்னு அர்த்தமா என்ன? லோகத்துல 1000 மக்கள் தான் இருக்காளான்னா, அப்போ நிறையாங்கிறதான பக்வர்த்தா சூச்சகம். அது நிறையாங்கிற அர்த்தத்துல, 100ன்னா 100ன்னு இல்ல, அதிகம்ங்கிற அர்த்தத்துல. இப்ப பாருங்க, அவனுக்கு 100 குழந்தைகள் இருந்தான்னு சொல்லியிருக்கு. புத்திர சத பிரதானான்னு சொல்லியோ, 100 குழந்தைகளுக்குள்ளே பிரதானமானவர்கள் விகுக்ஷி, நிமி, தண்டன் அப்படின்னு 3 பேர். அந்த 100 குழந்தைகள்ல 50 பேர் வடக்கு பக்கத்துக்கும், 40 பேரும் 8 பேரும் தட்சிணாபத பூபாலாக. அப்போ 98 ஆச்சு. ஆனா 3ன்னா 101 வருதே அப்படின்னா அந்த 100க்கு சரியா 100ன்னு அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம்.
100க்கு பக்கத்துல அல்லது கிட்டத்தட்ட 100 அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் எடுத்துக்கிறது தான் நம்ம வழக்கம். எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு கோவில்ல ஒரு 100 பேர் இருப்பா அப்படிங்கிறோம். அந்த இடத்துல என்ன, அந்த ஒரு 100ன்னு சொல்றோமே, ஒரு 100ன்னா 200 இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஒரு 100ன்னா கிட்டத்தட்ட 100 பேர். அது 95ல இருந்து அது எங்கேயானா ஒரு 100, 120, 130 இருந்தா கூட கிட்டத்தட்ட 100 பேர் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இவனுக்கு இத்தனை 100 ராஜா 100 பேர் இருந்தா 50 பேர் வடக்கு பக்கத்தையும் 48 பேர் இங்கேயும் மிச்சம் 3 பேர்னு சொன்னதுனால 101 குமாரர்கள் இருந்ததா நம்ம தெரிஞ்சுக்கணும். 40 தட்சிணாபதபூபாலாக சச்சேக்ஷ்வாகுः அட்டகாயாம் உத்பாத்ய ஸ்ராத்தார்ஹம் மாம்சமானயேதி விகுக்ஷிம் ஆஜ்ஞாபயாமாச. இப்போ அவனுடைய அந்த பசங்களை அனுப்பிச்சாச்சு. இப்ப 3 பேர் இருக்கா. விகுக்ஷிங்கிற பையனை கூப்பிட்டான். ஒரு அஷ்டகா ஸ்ராத்த தினம், அந்த அஷ்டகை அன்னைக்கு அப்பா தன்னுடைய பிள்ளைய பார்த்து சொல்றான், நீ அந்த காலம் இதெல்லாம் காலாந்தரத்துல இருந்திருக்க கூடியது, நீ போய் ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய, இந்த காலத்துல ஸ்ராத்தம்னா காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வரோம், அந்த மாதிரி ஸ்ராத்தத்துக்கு அருகதையாக இருக்கக்கூடியதான மாம்சத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு. கலவு பஞ்ச விவர்ஜயே அப்படிங்கிறதுல பலத்தினால பல பைத்திருக்கம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பலம்னா மாம்சம், பல பைத்திருக்கம்னா பித்திருக்களுக்கு பலத்தை மாம்சத்தை படைத்தல். அது ஒரு காலத்துல இருந்திருக்குன்னு தெரியாது. அதனால நீ போய் அட்டகாயாம் உத்பாத்திய ஸ்ராத்தார்ஹம் மாம்சமானய, ஸ்ராத்தத்துக்கு வேண்டியதான மாம்சத்தை எடுத்துட்டு வா. சிறந்ததான மாம்சம், அதுல இன்னென்ன பஞ்சநகா பக்ஷியாகலாம் இருக்கு. அப்ப இன்னென்ன சாப்பிடலாம், இன்னென்ன சாப்பிடக்கூடாது, எப்படி காய்கறிகள்ல இருக்கோ அந்த மாதிரி. அதனால நீ போய் இத எடுத்துட்டு வான்னு காட்டுக்கு அனுப்பினானா. விகுக்ஷிம் ஆஜ்ஞாபயாமாச, அப்பா அவனை போய் ஸ்ராத்தத்துக்கு வேண்டியதான மாம்சத்தை எடுத்துட்டு வான்னு ஒரு அஷ்டகை அன்னைக்கு சொன்னான். அஷ்டகைக்காக எடுத்துட்டு வான்னு சொன்னான். ததேதி கிரஹீதாஜ்ஞா விதிருத சராசனாஹ வனமப்யேத்ய அநேகஷோ மிருகான் ஹத்வா ஸ்ராந்தாஹ அதிக்ஷுத் பரீதோ விகுக்ஷிஹ ஏகம் சஷம் அபக்ஷயத் சேஷம் ச மாம் சமானீய பித்ரே நிவேதயாமாச. அவன் ஆனா சேரின்னு கட்டளையை தலைமையிலே ஏற்றுக்கொண்டவனாய் கிரஹீதாஜ்ஞாஹ விதிருத ஷராசனாஹ, ஷராசனம் அப்படின்னா ஷரம்னா அம்பு, அம்புக்கான ஆசனம் அப்படிங்கிறதுனால வில்ல எடுத்துட்டவனாய், வில்ல தானே வச்சு அம்ப தொடுப்போம். அதனால ஷராசன கிரஹீத ஷராசனாஹா விதிருத்த ஷராசனாஹா, அந்த வில்லை கையில் ஏந்தியவனாய் வனமப்யேத்ய காட்டுக்கு போய் அநேகஷோ மிருகானு ஹத்வா நிறைய மிருகங்களை எல்லாம் அடித்து ஸ்ராந்தாஹா மகாஸ்ராந்தனாய் ரொம்பவும் ஓய்ந்தவனாய் அதிக்ஷுத் பரீதாஹா ரொம்பவும் உக்ஷுத்துனா பசி, பசியினாலே தாங்க மாட்டாதவனாய் விகுக்ஷிஹி அந்த விகுக்ஷியானவன் ஏகம் சஷம் அபக்ஷயத் அதை அடிச்சதுல ஒரு முயலை சாப்பிட்டுட்டான். அவனுக்கு பசிக்கிறது அப்படின்னு முயலை ஒண்ணு சாப்பிட்டுட்டான். ஏகம் சஷம் அபக்ஷயத் சேஷம் ச மாம்சமானீய பித்ரே நிவேதயாமாச, மிச்சதெல்லாம் கொண்டு வந்து அப்பாவிடத்திலே கொடுத்தான். இந்த இடத்துல நிவேதயாமாசனா நிவேதனம் பண்ணான், சொன்னான்னு அர்த்தம் இல்ல. அவன் வந்து கொடுத்தான். அவனுக்கு தெரியல இது என்ன ஒரு பகுதி வேற ஒரு மாம்சம் தானே நாம சாப்பிட்டுருக்கோம். அதாவது ஒரு 30 இதை அடிச்சிருக்கோம், அதுல ஒண்ணு சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. பித்ரே நிவேதயாமாச இக்ஷ்வாகுணா இக்ஷ்வாகு குலாச்சாரியோ வசிஷ்டஸ்தத் புரோக்ஷணாய சோதிதா பிராஹ. அத உள்ள எடுத்துக்கணும் இல்லையோ, ஸ்ராத்தத்துக்கு எடுத்துக்கணும் இல்லையோ, அதுக்கு புரோக்ஷணம் பண்ணா. அதுக்கு நீங்க புரோக்ஷணம் பண்ணுங்கன்னு வசிஷ்டரிடத்துல தன்னுடைய குலகுருவனிடத்துல சொல்றான். இக்ஷ்வாகுணா இக்ஷ்வாக்கு குலாச்சாரியோ வசிஷ்டா, இக்ஷ்வாக்கு குலத்திற்கே ஆச்சாரியரான வசிஷ்டரானவர் இவ்வாறு சொல்லப்பட்டார். தத் புரோக்ஷணாய சோதிதாக, அத புரோக்ஷணம் பண்ணுங்கோள் அப்படின்னு செலுத்தப்பட்டவரான அப்படின்னு சொல்லப்பட்டவரான வசிஷ்டர் அவர் சொல்றார். பிராஹா அலமனேன அமேத்யேன ஆபிஷேட, இது அமேத்யம், மேத்யம்னா தூய்மையான, இது அமேத்யம்,
சாஸ்திரத்துக்கு சேராதது, அதாவது ஸ்ராத்தத்துக்கு ஒட்டாதது, சேராதது, இது சுத்தம் இல்ல. அதனால கிம் அனேன அமேத்யேன ஆமிஷேன துராத்மனா அனேன தவ புத்திரேன ஏதன் மாம்சம் உபகிருதம். இது உன்னுடைய பையன் துஷ்டாத்மா, அவன் உபகிருத்தம், அவனால எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. துராத்மனானேன தவ புத்திரேன ஏதன் மாம்சம் உபகிருதம் யதா அனேன சசோ பக்ஷிதாக. ஏன்னா இவன் ஒரு சசம், முயலை சாப்பிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி, ததச்சாசௌ விகுக்ஷி குருணா ஏவ முக்தாக சசாத சம்ஞாம் அவாப. அதனால இவ்வாறு குருவினாலே நிந்திக்கப்பட்டவனாய் ஒரு முயலை சாப்பிட்டு விட்டவன், ஸ்ராத்தார்கமான முயலை சாப்பிட்டவன் அப்படிங்கிறதுனால, இவ்வாறு அவன் சொல்லப்பட்டதுனாலே அந்த விகுக்ஷிக்கு சசாத சம்ஞாம் அவாப, சசாதன் அப்படிங்கிற பெயரை பெற்றான். சசாத சம்ஞாம் அவாப. அப்பாவுக்கு இது தெரிய வந்தது, ஒரு ஸ்ராதத்துக்கு வசதியானது வேணும்னு சொன்னா இதை நீ சாப்பிட்டுட்டு வருவியா அப்படின்னு சொல்லி அவனை பையனையும் விட்டு தள்ளிட்டார். பித்ராச்ச பரித்யக்தாக, அந்த பையன் விடப்பட்டு விட்டான். பிதர்யுபரதேச்ச அசௌ அகிலாமேதாம் ப்ருச்சீம் தர்மதசாச. அப்பா இறந்த பிறகு அவன் இந்த முழு பூமியையும் நல்ல தர்ம முனையிலே பரிபாலனம் பண்ணான். விகுக்ஷிர் குருணா ப்ருச்சீம் தர்மதசாச. எத அகிலாமேதாம் ப்ருச்சிவீம், முழுவதுமான இந்த பூமியை அவன் ரட்சணம் பண்ணான். அதுவும் தர்மமா பண்ணான். ஒரு தோஷம் இருக்குங்கிறதுனால மற்றது எல்லாவற்றிலையும் தோஷியாதான் இருப்பாங்கிறது நம்மளுடையதான தவறான எண்ணம். ஒருத்தன் ஏதோ அதுவும் அன்னைக்கு அந்த வேலையில அப்படி காரியம் பண்ணிட்டாங்கிறதுனால எப்ப பாராதான் பண்ணுவான்ங்கிறது இல்ல. மற்றவாட்டி பண்ணறதுக்கு பயம் வேண்டுமானா இருக்காதுன்னு சொல்லலாமே தவிர அவன் எப்ப பார்த்தாலும் இதுதான் பண்ணிட்டு இருப்பான்ங்கிறது இல்ல ஒரு தப்பு பண்ணவாள. அதனால அவள் தர்மமா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணான் அப்படின்னு இருக்கு. அவனை அப்பா விட்டு தள்ளினார். அப்பா போன பிறகு அவனுக்கு ராஜ்யம் வந்தது, அதை நன்னா பரிபாலனம் பண்ணான் தர்ம முறையிலே. சசாதஸ்ய தஸ்ய புரஞ்சயோ நாம புத்ரோ பவதி. என்ன இது பாருங்க, புரஞ்சயன். இப்ப இக்ஷ்வாக்கு சொன்னோம், இக்ஷ்வாக்குனுடையதான வம்சம், அதுல விகுக்ஷி. இப்ப பாருங்க, இந்த வம்சங்களை எல்லாம் கொண்டாடிதான் பேசணுங்கிற எண்ணம் இருந்தா எங்கெல்லாம் தோஷம் இருக்கோ அந்த தோஷங்களை எல்லாம் ரிஷி சொல்லாம விட்டுருக்கணும். எதுப்பா அந்த பையனை பத்தி அப்படின்னு. ஆனா தோஷங்களையும் சொன்னார். அந்த தோஷங்களை பிடிச்சிட்டு உங்க புராணத்துல இருக்கக்கூடிய இவன் இப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு மற்றவா சொல்றாளே தவிர அதுல இருக்கக்கூடிய குணங்களை எடுத்துக்க மாட்டேங்கிறா. அதுலயே கிருஷ்ணன் ஒருத்தன் இருந்தான், ராமன் ஒருத்தன் இருந்தான், அவன் பாலத்தை கட்டினான்னா அவ எடுத்துக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் எப்படி அமுதத்துல பாலம் கட்ட முடியுமா? அவர் என்ன இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரா அப்படின்னு கேட்கறான். அத ரொம்பவும் பகுத்தறிந்து ஆராய்ந்து ரொம்பவும் பெருசா கேள்வி கேட்டுட்டுதான் அவனுக்கு எண்ணம். அவன் பேசின உடனே ஒரு 100 ஒண்ணுத்துக்கும் இல்லாததான தண்ட கூட்டம் கை தட்டும் வேற. ஏன்னா அவளுக்கு தெரியாது தபஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, தபசா சர்வம் சாத்தியம்னு ஒண்ணு. இங்க உட்கார்ந்துட்டே ஒரு காரியத்தை நம்மளால பண்ண முடியும். நாம நினைக்கிற பொழுதே நம்மளுடைய இன்னொருத்தவத்தை நினைக்கிறோம், டெலிபதின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு ஒரு இது இருந்ததுன்னா, பாண்டிங், அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு அன்பு இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும், சாத்தியம், எல்லாமே சாத்தியம். அப்ப என்ன என்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சான்னு கேட்கறதுல ஒண்ணும் பெரிய பெருமை இல்லை. அது அப்பது தெரியும். எப்படி கட்டினான்னு கேட்டான்னா அது அறிவு. ஏடா சமுதிரத்துல அந்த நாள்லயே எப்படிடா கட்டியிருக்கான் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன்னு சொன்னா அறிவு. ஆனா அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இவாளுக்கு எல்லாம் புத்தி கிடையாது சொல்லி, அதெல்லாம் கிடையாது. அது இன்னைக்கும் இருக்குன்னு எடுத்து போட்டிருக்கான் போட்டோல. அவர் என்ன என்ஜினியரிங் காலேஜ்ல படித்தார் உங்க ராமர். அதாவது அப்ப நாம சந்தோஷப்படணும், அவள்லாம் ராமன்கிற ஒருத்தன் இருந்தான்னு ஒத்துண்டான். ராமன் ஒருத்தன் எங்க இருந்தான்னு கேட்கறது ஒண்ணு. உடனே அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நாம விடணும். ஹிஸ்டாரிக்கல் ராம, ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணான்னு ஒரு இது இருக்கு. இத்தனை தேதி இத்தனை மாசம் இந்த தேதியில பிறந்தார் அப்படின்னு. அது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்கை வச்சுன்னு ஒண்ணு சொல்றோம். அது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னு. இந்த ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணான்னு ஒண்ணு இருக்கு.
இருக்கு. அதெல்லாம் நம்ம இங்க மாம்பழத்துல மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சார். அது நன்னா இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா வெறும் 5000 வருஷம் முன்னாடிதான் கிருஷ்ணன் பிறந்தாங்கிறது இல்ல. அது கணக்கு மகாபாரதாதி கணக்கெல்லாம் இருக்கு. அதனுடைய கணக்கெல்லாம் வெறும் இந்த கணக்குல வராது. அந்த நாள்ல கணக்குங்கிறது அப்படி, அந்த நாள்ல எல்லாமே தீர்க்கமா இருந்ததுங்கிறது. அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். இப்ப அடி எனக்கு என்ன சொல்ல வந்துட்டு இருந்தேன்னாக்க, அங்க இருக்கக்கூடிய துஷ்டத்தனத்தையும் நம்ம பெரியவார அத சொல்லி வச்சிருக்கா பாருங்க. அதுதான் சொல்ல வந்தது. வெறும் நல்லதை மாத்திரம் பேசிட்டு போகல. அவன் சசாதன், சசம் அத்தீதி சசாதஹா, மாம்சத்தை அதாவது முயலை சாப்பிட்டவன் அவனை அப்பா விட்டான். ஆனா அதுக்கப்புறமா வந்திருக்கான் போல இருக்கு, அவனுக்கு ராஜ்யம் கிடைத்தது, அவன் தர்மமா பண்ணான் அப்படிங்கிறதுதான் இப்ப விஷயம். அந்த மாதிரி சசத்தை போய் ஆத்து ஸ்ராந்த தண்ணிக்கு அதை சாப்பிட்டாங்கிறதுனால அப்பா விலக்கி கடைசியில அவனுக்கு எப்படியோ ராஜ்யம் அவனுக்கு ராஜ்யம் வந்ததுன்னா அதே வசிஷ்டரே ஏத்துக்கணுமோ இல்லையா? வசிஷ்டரை ஏத்துட்டா தானே ராஜ்யம் வரும். அவர் ஏத்துன்னு இருக்கார். அவன் தர்ம சசாச, அவனுக்கும் வசிஷ்டரே இவனா இருந்தார், குலகுருவா தான் இருந்திருக்கணும். அவனுக்கு குலகுருவா இருந்தார். சசாச அதாவது சசாதன், சசாச, சசாதன் என்பவன் சசாச பரிபாலித்தான். சசாதஸ்ய தஸ்ய புரஞ்சயோ நாம புத்திரோ பவத். அவனுக்கு புரஞ்சயன்னு ஒரு பிள்ளை. இந்த புரஞ்சயோபாக்கியானம் பாகவதத்துல ரொம்பவும் பிரசித்தமானது. அதனால அவ சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இந்த பட்டணம்ங்கிறத ஜெயித்தவன் அப்படின்னு ஒரு குணங்களையே பாத்திரமாக ஆக்கி அலிகாரி அப்படின்னு சொல்லுவோம். அலிகாரிக்கல் டிராமா அப்படின்னு. அந்த அலிகரி நம்மளுடைய எதிரிகள் வேற யாருமே இல்லை. இது பட்டணமா, இந்த பட்டணத்துல ஒருத்தருக்கான அவன் தான் ராஜாவான். அந்த ராஜாவுக்கு இது பாருங்க, நம்ம சங்கல்ப சூரியோதயம் அதுவும் அந்த மாதிரிதான். அதுல புரஞ்சயன் ஒருத்தன் ஒரு ராஜாவுக்கு பெயர். அப்படின்னா இந்த தேகமாகிற பட்டணத்தை ஜெயித்தவன் அப்படிங்கிறது. அவனுக்கு யாருடா எதிரினர்? வெளியில இருந்து வருவாளான்னா காமக்ரோதாதிகளான 6 பேர் எதிரிகள். காமக்ரோத லோபமோ மதமாத்தியங்கள். அவன் எப்ப மேல போகணும்னு நினைச்சாலும் உடனே காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் பிடிச்சு அவனை இழுத்து விடுறது அப்படிங்கறதெல்லாம் காண்பிக்கிற பிரிவாள்லாம். அந்த புரஞ்சயோபாக்கியானம் ரொம்ப ரொம்ப பிரசித்தம் பாகவதத்துல. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படி இருக்கும் அங்க. அந்த புரஞ்சயன்கிறவன் இங்க வந்தான். இவனுடைய பிள்ளை அவன் யாரு? சசாதனுடைய பிள்ளை புரஞ்சயாக. தஸ்ய புத்திரோ பவத் தஸ்யேதம் சான்யது. அந்த புரஞ்சயனை பற்றி இந்த ஸ்லோகம் என்னது? புராஹித்ரே. அவனை பற்றி ஒரு கதை அப்படின்னார். இது ஸ்லோகமா இல்ல. புராஹித்ரேதாயாம் தேவாசுர யுத்தம் அதிபீஷணம் அபவத் தத்ர அதிபலிபிரசுரைஹி அமராஹ பராஜிதாஹ தே பகவந்தம் விஷ்ணுமாராதயாஞ்ச. அந்த புரஞ்சயன் சம்பந்தமான இந்த விஷயம் அப்படின்னு சொல்றார். முன்னாடி ஒரு காலத்துல திரேதாயாம், புராஹி திரேதாயாம், முன்னாடி இருந்ததான ஒரு திரேதா யுகத்துல தேவாசுர யுத்தம் அதிபீஷணம் அபவத். தேவாசுராளுக்கு நடுவுல பயங்கரமான யுத்தம் நடந்தது. தேவாசுராணாம் அதிபீஷணம் யுத்தம் அபவத். தத்ர அதிபலிபிரசுரைஹி அமராஹ பராஜிதாஹ. அந்த யுத்தத்துல மகாபலிஷ்டர்களான அசுரர்களால் தேவதைகள் கொல்லப்பட்டார்கள். அதிபீஷணைரசு அமரை அதிபல பலிபிரசுரைஹி அமராஹ பராஜிதாஹ தே பகவந்தம் விஷ்ணுமாராதயான் சக்ருஹு. உடனே அவ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணாள். இப்ப பாருங்க, தோற்கடிக்கப்பட்ட துஷ்டன், தோற்கடிக்கப்பட்ட நல்லவன், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தோற்கடிக்கப்பட்ட நல்லவன் அதாவது தோத்துட்டோமேங்கிறதுக்காக வருத்தத்துல பெருமாளை சரணம் அடைவான். தோற்கடிக்கப்பட்டதான துஷ்டன் ஆங்காரப்பட்டு லோகத்தை அடிப்பான். நம்ம பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல அதை பார்த்திருக்கோம். அதனால தேவதைகள் தோற்கடிக்கப்பட்ட பொழுது உடனே அவள்லாம் பெருமாளை போய் விஷ்ணு பராஜிதாஸ்தே பகவந்தம் விஷ்ணு ஆராதயான் சக்ருஹு அப்படி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணாள், ஆராதனம் பண்ணாள். பிரசன்னஸ்ச தேவானாம் அநாதிநிதனஹ அகில ஜகத் பராயணோ நாராயண பிராஹ. அத்தனை ஜகத்தினாலேயும் கொண்டாடத்தக்கதான அந்த எம்பெருமானானவன் உடனே பிரசன்னமாக ஆகி மகிழ்ந்து அவளிடத்திலே சொன்னான்,
ஞாதமே தன்மயா யுஷ்மாபிர் யத் அபிலஷிதம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஆசையோ அது என்னன்னு எனக்கு தெரியும். ஞாதமே தன்மயா யதுஷ்மாபிஹி யத் அபிலஷிதம் ததர்த்தமிதம் ஸ்ரூயதாம். உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்திருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் அதை சொல்றேன், கேட்டுக்கொள்ளும்போள். புரஞ்சயோ நாம ராஜர்ஷேஹே சசாதஸ்ய தனயா க்ஷத்ரியவரஹா. புரஞ்சயன் அப்படின்னு பெயர் கொண்டதான சசாத ராஜாவினுடையதான பிள்ளை க்ஷத்ரியவரஹா யஸ் தஸ்ய ஷரீரே அகமம் ஷரீரேகமம்சேன ஸ்வரூபமேவமவதார்ய ஸ்வயமேவாவதார்ய. அந்த ஷரீரே அகம் அம்சேன, அந்த அகம் அப்படிங்கிறதாக ஒரு சரீரத்துல யாரை சொல்லலாம்? ஒரு சரீரத்தை பார்த்து வெறுமா நாம அகம்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு ஒரு உயிர் வேணும். அந்த உயிரோடு கூடியதான சரீரம் அதுதான் காண்பிக்கிறார். ஞாதமே தன்மையா யுஷ்மாபிர்யத் அபிலஷிதம் ததர்த்தமிதம் ஸ்ரூயதாம். சொல்றேன், கேட்டுக்கோங்கள். புரஞ்சயோ நாம ராஜர்ஷேஹே சசாதஸ்ய தனயாக. மிகச்சிறந்த ராஜரிஷியாண்டான சசாதனுடைய பிள்ளை புரஞ்சயன்னு பெயர். சசாதஸ்ய தனயாக தஸ்ய ஷரீரே அகமம்சேன ஸ்வயமேவாவதீர்ய. அவனே இந்த பூமியில மறுபடியும் பிறந்து அந்த அந்த எம்பெருமானே ஸ்வயமேவாவதீர்ய தான் அசேஷான் அசுரான் நிகனிஷ்யாமி. அத்தனை அசுரர்களையும் நானே வந்து அழிப்பேன், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு தேவர்களிடத்துல பெருமாள் சொன்னாரா. தத்ர பவத்பிஹி புரஞ்சயா அசுரவதார்த்தமுத்யோகம் காரியதாமிதி. நீங்க எல்லாருமாக போய் புரஞ்சயனிடத்துல அசுரர்களை அழிப்பதற்காக ஏற்பாடுகளை செய்யின்னு சொல்லும்போள் அப்படின்னார். புரஞ்சயோ அசுர வதார்த்தம் உத்கோஷம் காரியதாமிதி. புரஞ்சயன் நம்மளுடையதான ஆஹ்வானத்தை எடுத்துண்டு அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவதைகள் எல்லாரும் இத பண்ணட்டோம். ஏதச்ச ஸ்ருத்வா பிரணம்ய பகவந்தம் விஷ்ணும் அமராஹ புரஞ்சய சகாசமாஜகுஹு ஆஜக்முஹு ரூச்சுஷ்டைனம். ஆஜக்மு ரூச்சுஷ்டைனம். அப்போ இதர லோகத்துல இருக்கக்கூடியவா எல்லாருமே பிரணம்ய பகவந்தம் விஷ்ணும். அப்போ அவன் பகவான் விஷ்ணுவை சேவித்து புரஞ்சய சகாசம் ஆஜக்முரு ஊச்சுஷ்டைனம். புரஞ்சயனிடத்துல வந்தா அவனிடத்திலே சொன்னார்கள். அப்போ அந்த ராஜாக்கள் எல்லாம் தேவாசுரர்களினுடைய யுத்தம் நடந்த பொழுது அந்த யுத்தத்திலே தோற்று போனவர்களானவர்கள் இப்போ பெருமாளிடத்திலே வந்து இவ்வாறு சொன்னாலாம். என்னன்னு சொல்றாள். भो भोः क्षत्रियवर्याः क्षत्रियवर्य अस्माभिरभ्यर्चितेन भवता अस्माकमरातिवधोद्यतनम् वधोद्यतानां कर्तव्यं साहाय्यमिच्छामः. நீங்கள் எல்லாம் நாங்க க்ஷத்ரியர்களை அழிக்கிறதுக்காக இது அசுரர்களை அழிக்கிறதுக்காக பயின்றிருக்கோம், அதுக்கு நீங்கள் எல்லாம் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம். भो भोः क्षत्रिय पर्याः क्षत्रिय वर्याः क्षत्रियர்களாக இருப்பவர்களான இவளே மற்றவர்களே பவத்பிஹி क्षत्रिय वर्याः அஸ்மாபிரப்யர்ச்சிதேன பவதா உங்களாலே எங்களாலே யாச்சிக்கப்பட்டதா தங்களால் பவதா அஸ்மாக்கம் அராதிவத சேஷாணாம் கர்த்தவ்யம் அந்த மொத்த யுஷ்மாக்கம் அராத்தி வதம் சத்ருக்களினுடையதான நாசம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் பண்ணணும். சாஹாயம் இச்சாமா க்ஷத்ரியவர்காத் க்ஷத்ரியவர்யா அஸ்மாபிரப்யர்ச்சிதேன பவதா ப்யாகுமாராதி பவதா அஸ்மாகம் அராதி வதோத்யதானாம் கர்த்தவ்யம் சாஹாயம்
இச்சாமா நீங்கள் அப்படி சகாயம் பண்ணணும்னு விரும்புறோம். தத் பவதா அஸ்மாக்கம் அபியாகதானாம் ந பிரணய பங்கோ ந காரியாக இத்யுக்தா புரஞ்சய பிராஹா. அதனால புரஞ்சயன் இடத்துல சொல்றான், அதனால நீங்க உன்னுடையதான அசுரர்களை அழிப்பதற்காக, எதிரிகளை அழிக்கிறதுக்காக நீ உபகாரம் பண்ணணும். தத் பவதா அஸ்மாக்கம் அபியாகதானா, அதனால உன்னை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கான பிரணய பங்கோ ந காரியாக, எங்களினுடைய யாச்சனை அன்பினாலே உன்னிடத்திலே நாங்க கேட்கிறோமே, அந்த பிரணய பங்கத்தை பண்ணாதீர்கள், கொடுக்காமல் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொன்னார் புரஞ்சயனிடத்துல. புரஞ்சயன் அதுக்கு பதில் சொல்றான், திரைலோக்கியநாதோ யோயம் ராஜா யுஷ்மாக்கம் இந்திர சதக்ரதுஹு. இப்ப இதெல்லாம் புரஞ்சயன், சசாதன், அதாவது இக்ஷ்வாக்கு, விகுக்ஷி, சசாதன், அந்த சசாதனுடையதான பிள்ளை புரஞ்சயன். இந்த புரஞ்சயன் சொல்றான், நாங்க தேவாசுராள் யுத்தத்துல தேவர்களாகிற நாங்கள் சில நேரங்கள்ல தோற்று விடுகிறோம், அதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கோள்னு பெருமாள் கிட்ட கேட்டா, பெருமாள் உடனே சொன்னார், நீங்க புரஞ்சயனை பாருங்கோள், அவனே உனக்கு உபகாரம் பண்ணுவான்னு கேட்டா புரஞ்சயன் இடத்துல போறா. புரஞ்சயன் பதில் சொல்றான், கண்டிப்பா உபகாரம் பண்றேன், இதுக்குள்ள அவசியம் நிச்சயமா நான் உபகாரம் பண்றேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனைன்னு சொன்னான். என்ன நிபந்தனை? என்ன சொல்றார்? திரைலோக்கியநாதோ யோயம் ராஜா யுஷ்மாக்கம் இந்திரா சதக்ரதுஹு. நூற்றுக்கணக்கான யாகங்களை பண்ணதான எந்த இந்திரனாகிறதானவன் உண்டோ, இவன் சொல்றான், புரஞ்சயன் சொல்றான், உங்களுக்கு நான் நிச்சயமா உபகாரம் பண்றேன், ஆனா சதக்ரதுவானதான இந்திரன் யத்யகம் ஸ்கந்தாதிரூடாஹ யுஷ்மாதராதிபிஸ்ஸஹ யோத்ஸ்யே, அவன் என்ன தோள்ல தாங்கின்றானால், ஸ்கந்தாதிரூடாஹ, அவன் தன்னை தோளிலே தாங்கினானால், அதாவது என்னை, அதாவது இந்திரன், என்ன தோணும், நான் உன் தோல்ல உட்காரணுமா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமோ இல்லையோ. ஆனா இவாளுக்கு கத்திரியா, இவாளுக்கு தேவதைகளுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. அதனால யத்யாகம் ஸ்கந்தாதி ரூடோ யுஷ்மாத் அராதிபிஸ்ஸஹ யோத்ஸ்யே, நான் உங்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவேன். ததகம் பவதாம் சகாய ஸ்யாத், இதுதான் நீங்க எங்களுக்கு பண்ணக்கூடிய உபகாரமா இருக்கும் அப்படின்னு. அப்பா அசுராள் ரொம்பவும் கஷ்டமா படுத்துறா, அவள்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும்னு சொன்னான். இப்படி சொன்ன உடனே அந்த இவன் சொல்றான், புரஞ்சயன்கிறதான சசாதனுடைய பிள்ளை சொல்றான், நான் நிச்சயமா காப்பாத்துறேன், மகாவீரன்கிறதுனால தானே சொல்றான், நான் காப்பாத்துறேன், ஆனா ஒரே ஒரு காரியம் மாத்திரம் எனக்காக நீங்கள் பண்ணணும். என்னன்னு, இந்திரனுடைய தோல்ல என்னை வச்சுட்டு சுமக்கணும், நான் இப்ப யுத்தம் பண்ணணும், இந்திரன் தன்னுடைய தோல்ல என்னை வச்சுட்டு சுமக்கணும் அப்படின்னு. இத்யாகர்ண சமஸ்த தேவேந்திரேனச்ச பாடமித்யேவ சமன்விச்சது. இத கேட்ட உடனே இந்த ராட்சதாள் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, கஷ்டங்கள் ஜாஸ்தியா இருக்கு, அசுராளுடைய தொல்லை, அதனால இவன் ஏதாவது பண்ணான்னா கூட தேவலைங்கிறதுனால உன்னை தோல்ல சுமக்க வேண்டியது அவ்வளவுதான், நான் சுமக்கிறேன் அப்படின்றான் இந்திரன். ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கான். அதனால இத்யாகர்ணிய மாச சமஸ்த தேவேந்திரேண ச பாடமித்யேவ ரசம் சமன்விச்சம் பாடமித்யேவ சமன்விச்சிதம். இத கேட்ட உடனே இந்திரனும் ஆகட்டும் நிச்சயமாய் அப்படியேன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ததச்ச சதக்ரதோஹோ ரிஷபரூ, இப்ப பாருங்க ஒரு பெரிய விஷயம் வர பாருங்க. ததச்ச சதக்ரதோஹோ ரிஷபரூட தாரிணாஹ, இந்திரன் பேர்ல ஏறணும். இந்திரனா வந்தான்னா நல்லா இருக்காது, இந்திரன் பேர்ல இவன் ஏறிட்டு வரான் அப்படின்னா. அதனால இந்திரன் ஒரு பெரிய மாடு ரூபத்துல வந்தான், பெரிய மாடா இருந்துச்சு. எவ்வளவு பெருசுன்னா அதனுடைய அந்த திமில் இருக்கு பாருங்க, இந்த திமில்
அந்த மாட்டுக்கு மேல இப்படி திமில் இருக்குமே, அந்த திமிலே ஏதோ நாம பெருமாளுக்கெல்லாம் தோளுக்கியான்ல பெருமாள் தாயாரெல்லாம் ஏழை பண்றோம்னா அவளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, கொக்கி எல்லாம் வச்சிருக்கும், அதுல கட்டுறதுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கு பாருங்க. அந்த பீடம் மாதிரி இருந்துதான் அவனுடைய திமிலே. அப்படின்னா அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க. அதனால சதக்ரதோஹோ விஷபரூபதாரிணா, அவன் ஒரு ஒரு காளையினுடைய வடிவத்தை அடைந்தான். அப்போ அவன் பேர்ல உட்கார்ந்து சண்டை போடணும். எங்க உட்கார்ந்து கருதுறான்? காளையினுடைய மேல ஒரு ஒரு முதுகுல அப்படி ஒரு ஏற்றமா இருப்பாருங்க, அதுக்கு பெயர் ககுத்துன்னு பெயர். அந்த ககுதிஷ்டிதாக, ககுத் அந்த ககுத்திலே இருந்தவனாய், ஸ்திதாக அதிரோஷ சமன்விதாக ரொம்பவும் கோபமுடையவனாய், பகவதச்சராச்சர குரோர அச்சுதஸ்ய தேஜசா எம்பெருமானினுடையதான தேஜஸ்வினாலே ஆப்யாயிதா ஏற்கனவே வளர்ந்திருக்க கூடியதான இவன் தேவாசுர சங்கிராமே சமஸ்தானேவ அசுரான் நிஜகான, அந்த தேவாசுர யுத்தத்துல இந்த இந்திரனினுடைய ரூபத்துல இருக்கக்கூடியதான தேர்ல உட்கார்ந்து, அதாவது அதுக்கு நேர்ல இருக்கக்கூடியதான அந்த ஆசனத்துல உட்கார்ந்துண்டு மகா வேகமா எல்லாரோடையும் சண்டையிட்டான். யதச்ச ரிஷப கபுதிஷ்சிதேன தேன ராஜ்ஞா தைத்தேய பலம் நிஷூதிதம், ஒரு யானையின் ஒரு மாட்டினுடைய தோல்ல உட்கார்ந்துண்டு கக்குத்துல உட்கார்ந்துண்டு இவனாலே எதிரிகளினுடையதான படையானது அழிக்கப்பட்டதுங்கிறது எந்த ஒன்று உண்டோ, ததச்சாதவ் ஆசௌ ககுத்ஸ்த சஞ்ஞாம் அவாப, அதனால அவன் ககுத்ஸ்தன், கக்குத்திலே அந்த மாட்டினுடைய முதுகிலே உட்கார்ந்தவன் அப்படிங்கிற பெயர் வந்தது. இப்ப பாருங்க, புரஞ்சயன் இன்னொரு பெயர் கொண்டவன் ககுத்ஸ்தன் அப்படின்னு. அந்த வம்சத்துல வந்தவன் ஏற்கனவே மனுவினுடையதான வம்சத்துல இவன்லாம் வந்திருக்கான், இக்ஷ்வாக்கு வந்தான். இக்ஷ்வாக்குவினுடைய வம்சம் வளர்ந்தது. அதுல சசாதங்கிறவன், அவன் பிள்ளை புரஞ்சயன். அந்த புரஞ்சயன் கிட்ட போய் தேவாசுரால் சரணாகதி பண்ணா பெருமாளினுடைய உபாயத்தினால அவன், நான் வரேன் ஆனா இந்திரன் எனக்கு பேரோட்டியா இருக்கணும், அவன் பேர்ல உட்கார்ந்து பேர்ந்தான். இந்திரன் ஒரு மாடு மாதிரி வந்தா, அந்த மாட்டினுடையதான திமிலே அவ்வளவு பெருசா இருந்ததுனால ஸ்வஸ்தமா அதுல உட்கார்ந்து சண்டை போட்டான், வேணும்னா நின்று சண்டை போட்டான். அப்படிங்கிறதுனால அவன் ககுத்திலே இருந்தவன்கிறதுனால ககுஸ்தன் அப்படின்னு ஒரு பையன் ஆனான். அப்போ இந்த வம்சத்தினுடைய பெருமை மனுவினுடைய பிள்ளை இக்ஷ்வாக்கு, இக்ஷ்வாக்குவினுடையதான வம்சத்துல சசாதன், அந்த சசாதனுடையதான பிள்ளை புரஞ்சயன். புரஞ்சயன்கிறது ஒரு, நாம என்ன சொல்லணும், புரஞ்சயம்ங்கிறது ஒரு அலிகரி. அதனால தன்னைத்தானே வென்று ஆத்ம ஞானம் பெற்றவன்கிறது. அவன் ககுஸ்தன், இந்திரனையே மாடாகி அதனுடைய தோளிலே உட்கார்ந்து எதிரிகளை அடித்து தேவர்களுக்கு உபகாரம் பண்ணவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ககுஸ்தன் அப்படின்னு பெயர் உண்டு. அவன் தான் ககுஸ்தன் அந்த வம்சத்தை சொல்ற. மேல ககுஸ்தனினுடைய வம்சத்துல வந்த ராஜாக்களினுடைய பெயர்களை சொல்லிண்டு அதுல ஒரு கதைகள், அங்கங்க கதைகளை சொல்லப்போற நல்ல கதைகள் எல்லாம் இருக்கு. பெருமாள் அனுகிரகத்துல பின்னாடி தெரிவிக்கலாம். அடுத்த வாரத்துல கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ககுஸ்த பர்யந்தம் வந்திருக்கும். பாப்போம்.